வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சேனலில் ரெண்டே பேர் தான். இவர் பேர் நிதிஷ், என் பேர் சுகுமார். நம்ம சேனல் பேர் உங்களுக்கே தெரியும், டைம் டு ரீச். ஸோ சேனல் பற்றி நம்ம சில விஷயங்கள் விரிவாக இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நிதிஷ்க்கு நிறைய கேள்வி இருக்கும். ஸோ நிதிஷ் யார், நிதிஷ் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அதை அவரை பற்றி சில விஷயங்கள் அவரே சொல்லுவார். நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டைம் டு ரீச். டைம் டு ரீச்னா என்னன்றது இப்போ அண்ணன்ட்ட கேட்போம். அதுக்கே டைம் டு ரீச்னு பேர் வச்சுங்க, யூடியூப் சேனல் பேர். ஓகே, இது ஒரு நல்ல கொஷின். ஸோ டைம் டு ரீச் எதுக்காக ஒரு தமிழ் பேசிக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் சேனல் பேர் ஏன் வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ டைம் டு ரீச்னா உங்களுக்கு பொதுவாக என்ன, ஒரு டெஸ்டினேஷன் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம், அதை டெஸ்டினேஷன் கரெக்டாக கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை எல்லா விஷயத்தையும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் நமக்கு தேவைப்படும். நம்ம எங்கேருந்து எங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போக தான் ஆசைப்படும். அது எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான டைமில் கரெக்டான சுச்சுவேஷனில் அது பர்ஃபெக்ட் டைமிங்கில் போய் சேரணும். அதுக்காக தான் அந்த டைம் டு ரீச். அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின்லே ஒரு இடத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போகும்போது பிளாட்ஃபார்முக்கு கரெக்டாக டைமுக்கு போனால் தான் ட்ரெயின் வரும். அதுக்கப்புறம் ட்ரெயின் போனதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் போய் என்ன பிரயோஜனம்? அதனால தான் டைமுக்கு கரெக்டாக எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காக தான் டைம் டு ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த சேனலில் என்னென்னலாம் வரப்போகுதுன்ற பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா நிதிஷ்? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பொலிட்டிக்ஸ் பற்றி வரும், ஃபன்னான வீடியோ வரும். இப்போ நம்ம அதை வச்சு ஃபாலோவர் எப்படி ஏற்றுறன்றது அண்ணன்ட்ட கேள்வி. இது மக்களே விரும்பி அவங்களே வந்து சேனல்ல நம்ம போடுற வீடியோஸ்ல பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்களே ஆதரவு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம மக்கள் கண்டிப்பா கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இனிமேலும் நம்ம பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா ரீச் வரும். ஸோ நம்ம எப்பயுமே வந்து தயங்காம ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம ரெடியா இருக்கோம்ல? நம்ம ரெடி தான். அப்போ ஓகே, அடிச்சு தூக்கிடலாம். ஸோ இந்த சேனலை நீங்க எப்பயுமே வந்து பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக வந்து ஃபன் வீடியோஸும் வரும், அதே டைமில் சிந்திக்கிற மாதிரி சில வீடியோஸும் வரும். அதே டைமில் ஒரு நல்ல ஒரு கலை நிலவரம், அதாவது பொலிட்டிக்ஸாக இருக்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு மூவியாக இருக்கலாம், ஒரு கிரிட்டிக்ஸாக இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும், இல்லை ஈவன் ஆன்மீகமாக கூட இருக்கலாம். நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் எந்த ஊர்? ஸ்ரீரங்குப்பம். ஸ்ரீரங்கப்பம் எங்கே இருக்குது? கடலூர் டிஸ்ட்ரிக்ட், வடலூரில் இருக்கு. ஸோ வடலூருக்கு என்ன பேர் போனதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்களே வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கோம். அவரோட ஆசீர்வாதத்தில் இந்த சேனல் நம்ம ஆரம்பிக்கும் போது அது கரெக்டாக பயணிச்சு நாங்கள் போகணுன்றது தான் நாங்கள் விரும்புகிறோம். இதில் நம்ம நிதிஷ் வந்து ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது கூறணும்னா அவர் இப்போ உங்களுக்கு சொல்லுவார். வடலூர்னாலே சொல்லப்பட ஒரு பெரிய பேர் என்னன்னா நம்ம வள்ளலார் தான். அப்படிப்பட்ட வள்ளலாரில் நாங்கள் மேட்டுக்கு போவோம், பக்கத்து ஊர் ஸ்ரீரங்குப்பம். அந்த ஊரில் தான் இருக்கிறோம் நாங்கள் இப்போ தற்போது. நம்ம வள்ளலாரை பற்றியும் அப்பப்போ வீடியோ வரும். அதுமாரி பொலிட்டிக்ஸ்னால் யாரையும் நம்ம எதிர்த்து அப்படிலாம் தப்பாலாம் எதுவும் போட மாட்டோம். தினந்தோறும் அன்னன்னைக்கு நடக்கிறத இன்னைக்கு நடந்த சட்டசபையில் அப்படின்றத பற்றி போடுவோம். நம்ம யாரையோ இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க யார் தனித்தோ இல்லை அவங்கள பற்றி தப்பாவோ அப்படிலாம் நம்ம எதுவும் போட மாட்டோம். நம்ம நார்மலான வீடியோ, சென்ட்ரல். இப்போ நாங்கள் ஒரு நியூட்ரல், பப்ளிக்கு சார்ந்த ஒரு விஷயத்த பப்ளிக்கு போய் சேர்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டான விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை நாங்கள் வந்து முன்னாடியே எல்லாமே நாங்கள் நியூஸ் சேனல்ல எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு எது உண்மை தகவலோ அந்த தகவலோடு சேர்த்து ஒரு ஃபன்னாகவும் ஒரு நகைச்சியாகவும் எடுத்துகிட்டு வர்றது தான் எங்களோட பிளான். ஸோ ஆதரவு கொடுங்க. ஸோ எப்பயுமே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ பை பை ஃப்ரம் மீ சுகு. இப்போ தேங்க்ஸ் கைஸ். தேங்க்யூ.